வளர்ந்து கெட்டவன் வந்திருக்கிறான். ஆமா வளர்ந்து கெட்டவன். அரே சாமி கும்பிடுங்க சாமி. ரொம்ப ஜோரான கும்பிடு. நான் இது மாதிரி ஒரு கும்பிடு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். யாரா நீ? கும்பிடுற விதமா கும்பிடுற யார் நீ? ஆமா சாமி. அரே சாமி நானும் ஒரு புறஜாதி. பொத்திலே பிறந்த புறப்பெண்ணு. புறத்தியா நீ? எங்க வந்தீங்க? என்ன வேலை செய்யற? எங்க வந்த? எந்த ஊர்ல இருந்து வர்ற? அரே சாமி நம்மளுக்கு என்ன வேலை? குறி பாக்குறது. யாரு குறிய? குறி குறி பாக்குறது சாமி. கை ரேக பாப்பியா? அரே போல அடிச்ச புண்டை. குறி 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 பாக்குறது. 2 நாளா ஜூடு புடிச்சிட்டாயா? ஆமா அதனால தான் கண்ணே போன் தருங்க. ஆமா அதாவது குறி சொல்லுவியா? ஆமா என்னென்ன குறி சொல்லுவ? அரே சாமி வரகாலம் நிகழ்காலம் அதாவது இப்படி சொல்லக்கூடிய அத்தனை நான் குறி சொல்லுவேன் சாமி. எங்களுக்கு நீ வருகாலம் சரி போங்காலமா இருந்தாலும் சரி எங்க அரே சாமி அதாவது இருந்தாலும் நான் யார் என்று தெரிகிறதா? நீ குரட்டி அவ்வளவுதான். இல்லை ஒன்னானப்பட்ட சிவபெருமான் இருக்கிறாள் அல்லவா? சிவபெருமான் அருகில உள்ள என் பெயரோ உமா பார்வதி என்று அழைக்கலாம். பார்வதியா? உண்மைதான். பார்வதி தேவியார் இப்படி குரத்திக்கு வர காரணம் எதற்காக? பார்வதி தேவி இன்று தினம் குரத்தியாக ரூபமாகிறது. எதற்காக இந்த அவதாரம்? அதாவது மருத்துவதி இருக்கிறாள் அல்லவா? உண்மைதான். மருத்துவதி கிட்ட குறி சொல்லணும். குழந்தைங்க இல்லாம கலக்கி அழுதுகிட்டு இருக்குது. அழுந்து குழம்பு கொண்டு இருக்கிறார். அம்மாவுடைய மனசை தேற்றி அவருக்கு குறி சொல்லணும். அதனால மருத்துவதிக்கு குறி சொல்ல வேண்டும். அரே சாமி உனக்கு ஏதாவது குறி சொல்லணும்? எனக்கு குறி சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லையா? நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா. அரே சாமி எல்லாத்துக்கும் குறி சொல்லுவே மருந்து மாத்திரை தான் வச்சிருக்கிறியா? மாத்திரையா? மருந்து மாத்திரை மெடிகளுக்கு போறது அது இல்லமா. அந்த குரத்துக்கு எல்லாம் மருந்து வச்சிருப்பாங்களே. ஆமா சாமி. கொஞ்சம் வெள்ளை வெங்காயம் இருக்க கூட. அரே சாமி நான் காய்கறி வியாபாரம் பண்றேன். வெள்ளை பூண்டு. அரே சாமி சரி வா சாமி போலாமா? இங்கதான் தப்பா இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு? நான் வந்தல கூப்பிடு. அம்மா மத்தவரியம்மா வரட்டி. அம்மா வணக்கம். நானும் மலஜாதி குரத்தி. அதாவது இந்த வீடு வழியா வரும்பொழுது உங்களை பார்த்து அதாவது உங்களுக்கு குறி சொல்லான்னு வந்திருக்கிறேம்மா. அம்மா கணவராகி மனிதரை திருமணம் செய்து 60க்கு 60 ஆகி குறிக்கே 20 ஆகி 80 வருட காலங்களாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. இனிமே இந்த பூலோகத்தில உயிரோடு வாழ்ந்து என்ன புண்ணியம்? என் கணவர் தெய்வலோகம் போயிருக்கிறாரு. சென்ற கணவர் வீடு திரும்பி வந்த உடனே இந்த பூலோகத்தில் உயிரோடு வாழக்கூடாது சுவாமி. பிள்ளை இல்லாதவருக்கு புண்ணிய லோகத்தே இடமில்லை என்று அனைவரும் பேசுகிறார். நாம் இனிமேல் உயிரோடு வாழக்கூடாது, செத்து விட
இந்த நேரத்துல வந்து எனக்கு குறி சொல்லிட்டு வந்திருக்கிறியா அம்மா? உண்மைதான். அம்மா என்னுடைய தலையெழுத்து மாற போகிறதா? சொல்லுங்க. இருந்தாலும் நான் சொல்ற குறியில ஏதாவது மாறலாம்ல இருக்கலாம். அப்படியா? ஆமா. அம்மா என் கைகளை பார்த்து குறி சொல்றீங்களா? ஆகட்டும். அம்மா உன்ன பேரு மர்காவதி ஓராடி அம்மா. அம்மா ஓராடி அம்மா. கடமை பேராவில் வந்து ஓராடி அம்மா. யாருக்கு அதாவது மருத்தாவதி அம்மா என்று அழைக்கலாம். என் பெயர் மருத்தாவதி. உண்மைதான். உன் கணவன் மாலையிட்ட மன்னவரோ மிருகண்டு ஐயா என்று அழைக்கலாம். உன் பெயர் மருந்தாவதி, உன் கணவர் மிருகண்ட ஐயர் என்று சொல்கிறீரா? நேற்று தினம் அவர் எங்க சென்றார் தெரியுமா? எங்கே? அதாவது தெய்வலோகம் போயிருக்கிறார். தெய்வலோகம் போய் தேவர் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அதாவது இழிவுபடுத்தி அதாவது விட்டு விட்டார்கள். அதாவது தெய்வலோகம் குழந்தை வரம் ஆகி சென்ற கணவரை பிள்ளை இல்லாதவர் இந்த புண்ணிய லோகத்திற்கு வரக்கூடாது, குழந்தை இல்லாதவர் தெய்வலோகம் வரக்கூடாது அப்படி என்று என் கணவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து தேவர் சபையிலிருந்து தள்ளிவிட்டார்களா? அப்பேற்பட்ட சபையிலே மானபங்கம் செய்து விட்டார்கள். அதனால இப்ப மனம் கலங்கி அதாவது அரண்மனை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற வேலையில இன்று தினமாக உனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? எனக்கு என்னமா நேர்ந்தது? அதாவது இன்று தினமாக தெய்வ கண்ணிகள் வந்தார்களா? வந்த உடனே அதாவது உன்னை அடித்து உதைத்து குழந்தை இல்லாத காரணத்தினால் சொல்லி குழந்தை இல்லா பாவி என்று உன்னை அடித்து உதைத்து சித்திரவாதம் செய்து மானபங்கம் செய்து விட்டார்கள். அதனால பிள்ளை இல்லாதவர் என்று தெய்வ கண்ணிகள் 7 பேர் வந்து என்னை அடித்து இனிமேல் உயிரோடு வாழக்கூடாது என்று திட்டிவிட்டார்கள். என் கணவர் வந்த உடனே அம்மா நானும் என் கணவரும் 2 பேரும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் எங்க போனாலும் குழந்தையாக வைத்து உங்களை இழிவாக பேசிக் கொண்டாரு. மனம் கலந்த வேண்டாம் அம்மா. இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அத்தனை கடவுளுக்கும் வேண்டி அதாவது வணங்கிருக்கிறீர்கள். ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் நீங்க வணங்கலம்மா. அனைத்து கடவுளையும் கும்பிட்டு வணங்கினோம். உண்மைதான். ஆனா ஒரு தெய்வத்தை மறந்து விட்டோம் என்று சொல்கிறீரா? உண்மைதான். அது எந்த கடவுள் யார் தெரியுமா? பொன்னாளப்பட்ட சிவபெருமான் என்று அழைக்கலாம். சிவனை. உண்மைதான். சிவனை வழிபட்டு சிவனை தோத்திரம் செய்து எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாருங்கள் அப்படி என்று மன்றாடி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார். அப்படி இல்லை என்றால் பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுக்கலாமா? சிவபெருமான அருளால உனக்கு செல்வன் பிறப்பான், மகாதேவன் அருளால உனக்கு மைந்தன் பிறப்பான். கடைசி முறையாக உன் கணவனையும் வெள்ளிங்கிரி சென்று அந்த சிவனை வழிபட்டால் உனக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். அடிபட்டு உதைபட்டு துன்ப நிலையிலே இருக்கின்ற போது சரித்திரம் முடிவருக்கு தகவல் புதையில் கிடைத்தால் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். உண்மைதான். அது போல நீ நான் சாகலாம் என்று முடிவெடுக்கும் நேரத்தில் உனக்கு குழந்தை பிறக்குமா? நீ தெரியும், அதாவது வெள்ளிங்கில் சென்று சிவனை கோரி தவம் இருக்க வேண்டும், வரத்தினால குழந்தை கிடைக்கும் என்று சொன்னீரே
தாயே நிச்சயமாக நீ மலஜாதி குரத்தியே அல்ல அந்த மகாதேவனுடைய பாரியாகிய உமா நான் கண்டது கனவா இல்லை நினைவா குரத்தியாக வந்தது அந்த உமா மகேஸ்வரி பார்வதி தாயா கடவுளே பெரியோர்கள் சொன்ன வார்த்தை வீண் போகவில்லையே நல்லவராக உலகத்திலே வாழ்ந்தால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் கடைசியாக கைவிட மாட்டார் என்று சொல்வார்களே கடவுளே வந்து எனக்கு முடி சொல்லி இருக்கிறது தேவலோக சென்ற என் கணவர் வந்தா நிச்சயமாக வெள்ளிங்கிரி சென்று அந்த சிவனை பார்த்த பிறகு வரம் கொடுத்தால் உலகத்தில் வாழலாம் வரம் கொடுக்கவில்லை என்றால் மடித்து விடலாம் என் கணவர் வருஷம்